தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த 33வது நாள் ஜெபத்திலே இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாரையும் அன்பாய் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு பெரிய ஒரு தடையாக, இல்லை என்றால் ஒரு பெரிய டேஞ்சராக, அச்சுறுத்தலாக அமைகிற ஒரு காரியத்தை தான் நாம் இன்று தியானிக்க போகிறோம். அந்த காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆவிக்குரிய பெருமை. அதாவது நம்மை நாமே ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைந்தவர்களாக காண்பித்துக் கொள்வது. நமக்கு நன்றாக தெரிந்த பகுதியிலே 2 பேர் ஒரு நாள் தேவாலயத்துக்கு ஜெபிக்க சென்றார்களாம். ஒருத்தனுடைய ஜெபம் நம்மளுக்கு நல்லா தெரியும் இல்லையா? பரிசேயன் நின்று எப்படி ஜெபித்தார் என்று சொல்லி நமக்கு தெரியும். ஆண்டவரே, நான் இந்த ஆயக்காரரை போல இல்லை, நான் இந்த பாவியை போல இல்லை. ஆண்டவரே, நான் உபவாசிக்கிறேன், தசம பாகம் எல்லாம் கரெக்டாக செலுத்துகிறேன். ஆண்டவரே, நான் ஆவிக்குரிய காரியங்களை எதிலே எந்த குறையும் வைத்ததில்லை இப்படின்னு சொல்லி தன்னுடைய சுய நீதியையே சொல்லி ஜெபித்து கொண்டிருந்தார். ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை அங்கீகரிக்கவே இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த ஆவிக்குரிய பெருமை நம்மிடத்தில் காணப்படுமானால் நாம் மற்றவர்களால் சரி செய்யப்படுவதற்கு, கரெக்ட் பண்ணப்படுவதற்கு நம்ம ஒத்துக்கவே மாட்டோம். யாராவது நம்மக்கிட்ட இருக்கிற குறையை சுட்டி காட்டினா நம்மளால் அதை அக்செப்ட் பண்ணவே முடியாது, நம்மளால் அதை திருத்தி கொள்ளவே முடியாது. அது மாத்திரமல்ல, இந்த ஆவிக்குரிய பெருமை இருக்கிறவங்க அடிக்கடி அவங்கள பற்றி ரொம்ப பெருமையாக பேசிக்குவாங்க. அதாவது உலக பிரகாரமான காரியங்கள் இல்லை, ஆவிக்குரிய விஷயங்களில். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்கன்னா, நான்லாம் நல்லா ஜெபிப்பேன், நான் இத்தனை அதிகாரங்கள் ஒவ்வொரு நாளும் வாசிப்பேன், ஆண்டவர் என் கூட பேசிக்கொண்டே இருப்பார், நான் 40 நாட்கள் உபவாசிப்பேன். இப்படிலாம் நான் அவங்கள குறித்த ஆவிக்குரிய பெருமைகளை பேசிக்கொண்டே இருப்பாங்க. அது மாத்திரமல்ல, இந்த ஆவிக்குரிய பெருமை இருக்கிறவங்க மற்றவர்களோடு அவங்கள கம்பேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதுதான் அந்த பரிசேயன் செய்தார் இல்லையா? நான் இந்த ஆயக்காரனை போல இல்லைப்பா, அதனால உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். இந்த மாதிரி நம்ம சபைக்குள்ளாகவே நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சிடுவோம்னா, மற்றவங்க கூட கம்பேர் பண்ணி பார்த்து, அப்பா நான் பரவாயில்ல இப்படின்னு சொல்லி நம்மளே கம்பேர் பண்ணி அப்படியாக நம்முடைய ஆவிக்குரிய வீழ்ச்சிக்கு நம்மளே இடம் கொடுத்து விடுவோம். அது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய பெருமை நம்மளுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம மற்றவங்களே ரொம்ப சீக்கிரமாக ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நம்மளே அந்த பாவத்தில் இருந்திருப்போம். ஆண்டவர் நம்மளை கிருபையாக மன்னித்து விடுதலை தந்து இன்னைக்கு நல்ல ஒரு ஐக்கியத்தில் வைத்திருப்பார். ஆனால் அதை கொஞ்சம் கூட ஞாபகமே இல்லாதபடி மற்ற சகோதரர்கள் அந்த தவறை செய்யும்போது உடனே நம்ம பெரிய நீதிமான்கள் போல் நம்ம பயங்கரமாக ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். எப்பயுமே மற்றவங்களை குற்றப்படுத்துகிற அந்த கண்கள் தான் நம்மளுக்கு இருக்கும். மற்றவங்களை பற்றியே தான் நம்ம கவலைப்படுவோம், நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி நம்ம கவலைப்படவே மாட்டோம். அது மாத்திரமல்ல, இந்த ஆவிக்குரிய பெருமை நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம ஆண்டவருக்கு போக வேண்டிய கனத்தை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை அறியாமல் நாமளே எடுத்துக்க ட்ரை பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம யாருக்காவது ஜெபித்து அவங்களுக்கு ஒரு விடுதலை கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த விடுதலை யார் தர்றது? ஆண்டவர் தர்றது. ஆனால் நம்ம என்ன எதிர்பார்ப்போம்னா, அவங்க நம்ம பேரை சொல்லணும், இந்த சிஸ்டர் ஜெபிச்சதுனால, இந்த பிரதர் ஜெபிச்சதுனால எனக்கு விடுதலை கிடச்சிச்சு, இந்த பாஸ்டர் ஜெபிச்சதுனால எனக்கு விடுதலை கிடச்சிச்சு இப்படின்னு சொல்லி என்னையே சொல்லணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா? அதுவும் ஒரு விதத்தில் ஆவிக்குரிய பெருமை. அந்த ஆவிக்குரிய பெருமை நமக்குள்ளே வளர்ந்து கொண்டே வருமானால், பிரியமானவர்களே, நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை, அவருக்கு கொடுக்கிற கனத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க நம்ம தவறிடுவோம். நம்முடைய ஆவிக்குரிய கண்களை குருடாக்குகிற ஒரு பெரிய ஆபத்தான ஒரு விஷயந்தான் இந்த ஆவிக்குரிய பெருமை. பாருங்க, யோபுனுடைய நண்பர்களை குறித்து நமக்கு தெரியும், அப்படிதானே? ஆண்டவர் அவர்களை கடிந்து கொள்வதை கூட நம்ம வசனத்தில் வாசிக்கிறோம். பாருங்க, யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன் என்று தேவனாலே சாட்சி பெற்ற யோபு. ஆனால் அவருடைய நண்பர்கள் அவர் அவ்வளோ குறை சொல்கிறாங்கல்ல, நீர் ஏழைகளை கவனிக்கலை, திக்கற்ற பிள்ளைகளை விசாரிக்கலை, ஆண்டவர்
ஆண்டவருக்கு முன்னாடி பெரிய பாவத்தை செஞ்சுட்டு அதனால தான் உமக்கு இப்படியெல்லாம் ஆச்சு இப்படி சொல்லி பயங்கரமாக சொல்கிறாங்க இல்லையா? அதே போல் வெளிப்படுத்தின விசேஷத்தில் லவோதிக்கியா சபையை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது அதில் ஒரு வார்த்தையை சொல்லுவார். நீ உன்னை ஐஸ்வர்யவான்னு நினச்சிட்டு இருக்கிற, ஆனால் உன்னுடைய ஆக்சுவலான உண்மையான நிலைமை என்ன தெரியுமா? நீ நிர்பாக்கியம் உள்ளவன், நீ குருடன், ஆனால் உனக்கு அது தெரியலை, அது உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கு. நீ என்ன நினச்சிட்டு இருக்கிற? நான் பயங்கரமாக பாக்கியம் உள்ளவர், நான் ஐஸ்வர்யவான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனவே பிரியமானவர்களே, நம்முடைய ஆவிக்குரிய பெருமை இந்த ஏதாவது ஒரு காரியத்தில் நமக்கு காணப்படுமானா இன்னைக்கு நம்ம அதை மேற்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். எப்படி நம்ம மேற்கொள்கிறது அப்படின்னு சொன்னால், நம்ம எப்பயுமே சிலுவையின் அருகாமையில் நம்மளை வைத்து பார்க்கணும். நம்ம மற்ற சகோதரர்கள் கூட நம்மளை கம்பேர் பண்ணுறதை விட்டுட்டு நம்மளை யார் கூட கம்பேர் பண்ணணும்னா கிறிஸ்துவோடு கூட நம்மளை கம்பேர் பண்ணணும். அப்படி கம்பேர் பண்ணும்போது நம்ம எல்லாத்துலேயும் குறை உள்ளவர்களாக நமக்கு தெரியும் இல்லையா? எனவே நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம வளர்ச்சி அடைவதற்கு நாம் முயற்சி செய்வோம். அதே போல் டெய்லி நம்ம மனம் திரும்புதலுக்கு ஒப்பு கொடுக்கறது மூலமாக நம்முடைய வீக்னஸ்ஸு நாமளே ஞாபகப்படுத்தி கொள்கிறதுனால நம்மளுக்குள்ளாக ஒரு ஆவிக்குரிய தாழ்மை வந்துடும். மற்றவங்களை நம்மளை கரெக்ட் பண்ணுறாங்களா, அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். இப்போ சக விசுவாசிகளோ இல்லை வயதில் முதிர்ந்தவர்களோ இல்லை ஊழியக்காரர்களோ யாராவது நம்மளை டீச் பண்ணுறாங்களா, ஒரு விஷயத்தில் கரெக்ட் பண்ணுறாங்களா, அது அப்படியா அப்படின்னு கேட்டு அதுக்கு நம்மளை அப்படியே ஒப்பு கொடுக்கணும். அது சில வேளைகளில் நம்முடைய பிள்ளைங்க கூட நம்மளை கரெக்ட் பண்ணுவாங்க, ஆனால் அதுக்கு நம்மளே ஒப்பு கொடுத்து அதில் நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். நான் ஏற்கனவே சொன்னது போல் நம்ம கிறிஸ்துவோடு கூட நம்மளை ஒப்பிட்டு பழகிட்டோன்னா, அவருடைய சிலுவைக்கு முன்னாடி நம்மளை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளை குறித்து பெருமை பாராட்ட அங்கே இடமே இல்லாமல் போயிடும் இல்லையா? எனவே இந்த ஆவிக்குரிய பெருமையை நம்மளை விட்டு அகற்றி தாழ்மையை நமக்குள்ளே தரித்து அப்படியாக ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நேராய் நம்மளே வளர ஒப்பு கொடுப்போமா? நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, நீங்கள் அருமையாக தந்த இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவர், இந்த புதிய நாளிலும் உம்முடைய புதிய கிருபை, உம்முடைய சமாதானம், உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய திவ்ய பிரசனம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இன்று கற்றுக்கொண்டது போல எங்களுக்குள்ளே காணப்படுகிற எல்லா ஆவிக்குரிய பெருமைகளையும் களைந்து ஆண்டவரே உம்மை மாதிரியாய் கொண்டு ஆவிக்குரிய தாழ்மையை நாங்கள் தரித்து கொள்ள அப்படியாய் உமக்குள்ள வளர்ந்து கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய நாளிலும் ஒரு புதிய கிருபை சமாதானம் உங்களை ஆட்கொள்வதாக. ஆமேன்.